ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதமிகா. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாவா டுட்டோரியல் சீரிஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா, செட் பற்றி பார்க்க போகிறோம் ஜாவாவில். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம மேப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து செட்டு நல்லா புரியணும் அப்படின்னா மேப்ஸ் பற்றி பார்த்துட்டு வந்துருங்க. நான் வீடியோ லிங்க் இங்கே மேலே எங்கேயாச்சும் வரும். ஸோ செட் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். செட்டுக்கும் மேப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூஸ்டு செட்டோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும். செட் மேப் எது யூஸ் பண்ணணும்னாலும் நம்ம ஜாவா யூட்டில் தேவைப்படும். ஸோ அதை முதல்ல நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ java.util.star அப்படின்னு போட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ செட் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துடலாமா? கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ மேப்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ இங்கே வந்து நான் ஒரு கமெண்ட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ மேப் அப்படின்னா ஒரு கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது நம்மள்ட்ட. ஆப்பிள் வந்து 10 கவுண்ட் இருக்குது. ஆரஞ்சு அப்படின்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது. ஆரஞ்சு 20 கவுண்ட் இருக்குது. வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வச்சுக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாயான்னு வச்சுக்கலாம். ஸோ பப்பாயா வந்து ஒரு 100 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேப்போட எக்ஸாம்பிள். ஸோ கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேப். சரி, அப்போ செட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செட் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்கான ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு செட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ யூனிக்கான ஐட்டம்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் இருக்கு இல்லையா? இப்போது ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் வந்து எப்படி இருக்கும்? ஒரு ரோல் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஒரே ரோல் நம்பர் 2 ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது. கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செட் அப்படின்றது இப்போ 1, 2, 3 அப்படின்னு ஒரு செட் இருக்குது அப்படின்னா, இந்த 1 அப்படின்றது ஒரு ரோல் நம்பர், 2 அப்படின்றது ரோல் நம்பர், 3ன்றது ஒரு ரோல் நம்பர். இந்த 1, 2, 3 வந்து யூனிக்காக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ரோல் நம்பரோட செட் அப்படின்னு சொல்லிட்டதுனால 1ன்றது ஒரே ஒரு தடவை தான் வர முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ 2 1 வந்துச்சு அப்படின்னாலே இது வந்து ஒரு செட் கிடையாது. ஸோ ஒரு செட் அப்படின்னா என்னன்னா, அதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் யூனிக்காக இருக்கணும், ஒரே ஒரு தடவை தான் வரணும். சரி, இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸாக பார்க்காம நம்ம இந்த பார்த்த ஃப்ரூட்ஸ் எக்ஸாம்பிளே கண்டினியூ பண்ணலாமா? இப்போது ஒரு ஃப்ரூட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த மேப் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு ஃப்ரூட்டே இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? அதுக்கு நம்ம செட் யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம செட் ஆஃப் ஃப்ரூட்ஸில் வந்து ஆரஞ்சு, பப்பாயா அப்படின்னு இந்த 3த்தையும் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே ஒவ்வொரு ஃப்ரூட்டும் யூனிக்காக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து 2 ஆப்பிளோ இல்லை 2 பப்பாயாவோ இருக்க முடியாது. வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வச்சே இந்த செட்டோட எக்ஸாம்பிளை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செட்டை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த மேப்பில் வந்து கீ வேல்யூ பேர் இருந்ததுனால நம்ம வந்து என்ன கொடுத்துருப்போம்? ஸ்ட்ரிங் கமா இன்டீஜர் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல வந்து செட்டு வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் எலிமெண்ட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்? ஃப்ரூட் செட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா? ஸோ ஃப்ரூட் செட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு நார்மலான ஹேஷ் செட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து நியூ ஹேஷ் செட் அப்படின்னு போட்டுட்டு, இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான், ஆப்ஷனல் தான். ஸோ நியூ ஹேஷ் செட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நம்ம செட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போது எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம்? ஆட் டு செட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட் செட் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரூட் செட் டாட் ஆட் அப்படின்னு போட்டு என்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆப்பிள் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஃப்ரூட் செட்டில் வந்து ஆப்பிள் ஆட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்பப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துறோன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ டேரெக்டாக ஃப்ரூட் செட் அப்படின்னு இதில் பிரிண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த செட்டு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போதைக்கு இந்த செட்டு டிஸ்பிளே ஆகுது, ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு 2-3 ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ இதில் வந்து நான் இன்னொரு எலிமெண்ட்டாக ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து பப்பாயான்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ திரும்பி இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கேஸ், இங்கே பார்த்தீங்களா நம்மளோட செட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரூட்டை ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எலிமெண்ட் ஒரு தடவை தான் செட்டில் இருக்க முடியும் இல்லையா? இப்போ நான் திரும்பி இந்த ஆப்பில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரூட்டில் வந்து ஆப்பிள் 2 தடவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு கெஸ் பண்ணுங்கள். கேஸ் இங்கே பார்த்தீங்களா, என்னதான் நான் ஆப்பிளை வந்து 2 தடவை ஆட் பண்ணியிருந்தாலும் நம்மளோட செட்டில் ஒரு ஆப்பிள் தான் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு செட்டோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டி. அதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் யூனிக்காக இருக்கணும்.
இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ செட் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட்டில் போய் ஜாவா செட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து பேசிக்காக என்ன இருக்க போகுது, எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டாட் ரிமூவ் அப்படின்னு போட்டுட்டு என்ன வேல்யூ நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதை வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆப்பிள் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா கேஸ், ஆப்பிள் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டு வந்து அடிக்கடி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, டக்குன்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செட் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. அதுக்கு நீங்கள் மேப்பை யூஸ் பண்ணலாம். பட் செட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செட்டில் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, ஸோ அந்த செட்டோட நேம் போட்டுக்கோங்க, டாட் கண்டெய்ன்ஸ். இதுவே மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்னு போட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு கீயை செக் பண்ணுறதுக்கு. பட் செட்டில் வந்து கீ வேல்யூ கான்செப்டே கிடையாது இல்லையா. ஸோ வெறுமை கண்டெய்ன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ என்ன போடலாம், அதில் ஆரஞ்சு அப்படின்னு போடலாமா? ஓகே, ஸோ ஆரஞ்சுன்னு போட்டேன். ஸோ இது வந்து இருந்துச்சுன்னா இந்த கண்டெய்ன்ஸ் மெத்தட் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இருக்கிறதுக்கு வந்து ஆரஞ்சு போட்டுட்டேன். ஸோ இல்லாததுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் போட்டுக்கலாமா? வேறு என்ன ஃப்ரூட் போட்டுக்கலாம் கைஸ்? ஓகே, ஸோ பனானா வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒனுக்கு ட்ரூ வருது. ஆரஞ்சு வந்து நம்ம செட்டில் இருக்குது. பட் பனானா வந்து நம்ம செட்டில் இல்லை. ஸோ அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து பேசிக்காக செட்டில் கண்டெயின் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதை தவிர பெருசாக எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை செட்டோட மெக்கானிசம்ஸ் பற்றி, அதாவது மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு. ஸோ மெயினாக ஆட் பண்ண போகிறீங்க, ரிமூவ் பண்ண போகிறீங்க, இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஹேஷ் செட் வந்து பேசிக்காக பார்த்துட்டோம். லிங்க்டு ஹேஷ் செட்னு ஒன்று இருக்குது, ட்ரீ செட்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இங்கே வந்து நான் அந்த ஆப்பிள் ரிமூவ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெறுமை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து ஆப்பிள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம், ஆரஞ்சு ஆட் பண்ணுறோம், அப்புறம் பப்பாயா ஆட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு வர ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பப்பாயா, ஆரஞ்சு அப்படின்னு வருது. ஸோ ஆர்டர் வந்து மாறுது இல்லையா. ஸோ அதை வந்து மாற்றாமல் நம்ம இன்சர்ட் பண்ணுற ஆர்டர்லேயே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லிங்க்டு ஹேஷ் செட் அப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேறு எதுவுமே பெருசாக மாறாது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதை கமெண்ட் பண்ணிடலாம். இப்போது நியூ ஹேஷ் செட்டுன்னு போடுறதுக்கு பதிலாக லிங்க்டு ஹேஷ் செட்னு போட போகிறோம். மற்றபடி 0 டிஃபரன்ஸ் தாங்க இதுக்கு. ஸோ அதே பேர், அதே செட்டு, எல்லாமே அதே தான். நியூன்னு போட்டு லிங்க்டு ஹேஷ் செட்னு போட்டுக்க போகிறோம். மற்றபடி எல்லாமே அதே தான் நான் சொன்ன மாதிரி. சரி, இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா. ஸோ இங்கே வந்து நம்ம 2 தடவை ஆப்பிள் ஆட் பண்ணுறோம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா வந்து நம்ம ஆட் பண்ண ஆர்டர்லேயே இங்கே வருது. ஸோ இது வந்து லிங்க்டு ஹேஷ் செட். இப்போது இன்னொரு ஒரு இது ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பனானா ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ பனானா ஆட் பண்ணும்போது என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா, பனானா அப்படின்னு வருது. ஓகே, லிங்க்டு ஹேஷ் செட்டு ஆர்டராக பிரிண்ட் ஆகுது, என்னடா ப்ராப்ளம் உனக்குன்னு கேட்குறீங்க. இது சார்ட்டடாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ஆப்பிள் வந்து ஃபஸ்ட்டு வரணுமா? கரெக்ட். ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ ஏல ஆரம்பிக்குது, ஆப்பிள் ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்து ஆரஞ்சா பப்பாயாவா வரணுமா, இல்லை பனானா வரணுமா? பனானா தானே வரணும், அதுதானே சார்ட்டட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஆப்பிள் ஃபஸ்ட்டு வரணும், பனானா ஃபஸ்ட்டு வரணும், அடுத்து ஆரஞ்சு, அப்புறம் தான் பப்பாயா. சரி, இந்த ஆர்டர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ட்ரீ செட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம், இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம மேப்லேயே முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த மேப் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சிடும். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது கைஸ். ஸோ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரீ செட்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ ட்ரீ செட்டும் அதே மேட்ரு தான். நியூ லிங்க்டு ஹேஷ் செட்டுக்கு பதிலாக நியூ ட்ரீ செட் அப்படின்னு போட்டுக்கோங்க. மற்றபடி 0 சேஞ்சஸ், ஓகேவா? இதே தான், எல்லாமே அதே தான். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஆப்பிள் ஃபஸ்ட்டு வருது, பனானா, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் பப்பாயா. ஸோ அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ செட்டில் வந்து பேசிக்காக இந்த 3 டைப்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஜாவா கற்றுக்கிறதுலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூஸில் நீங்கள் ஜாவா டெவலப்பர் ரோல்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடிங் இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ்லலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து மேப் அண்ட் செட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கைஸ், நீங்கள் வந்து டேரெக்டாக போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீரிஸ் வந்து அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒர்ட்டா நண்பா.